பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்பதாக. தலைவனாய் உயர்ந்த யோசுவா, ஜாஷுவா அசெண்டட் அஸ் லீடர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்தான். தேவன் அவனோடு முகமுகமாய் பேசினார். சோதோமை அழிப்பதற்கு முன்பு திரித்துவத்தில் ஒருவராகிய இயேசு தோன்றி ஆபிரகாமோடு பேசினது போல மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பிதாவாகிய தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது, பார்த்து உயிரோடு இருக்கவும் முடியாது. மோசே தேவனோடு பேசின பின்பு ஜனங்களை சந்திக்க பாளையத்திற்கு திரும்பினான். ஆனால் வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாலிப வயதிலேயே தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். மோசேயின் பணிவிடைக்காரனாய் காணப்பட்டாலும் மோசேயைப் போல தேவ சமூகத்தை அதிகமாய் விரும்புகிறவனாய் காணப்பட்டான். யோசுவாவைப் போல இந்நாட்களில் காணப்படுகிற வாலிபர்களும் தேவ ஜனங்களும் அதிகமாக தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். யோசுவா தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பியதால் அவனை ஒரு தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். மோசே மரித்த பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார். அவன் 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் துரத்தி கானானை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பங்கிட்டான். ஜனங்கள் யோசுவாவிற்கு கீழ்ப்படிந்து, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று அவனுக்கு அடங்கியிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெய்வ பிரசனத்தை விரும்பும் போது கர்த்தர் உங்களையும் தலைவனாக உயர்த்தி அதிகாரப்படுத்துவார். நீங்கள் வாளாய் அல்ல தலையாய் இருப்பீர்கள் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். சவுலின் தோளின் கீழ் மற்றவர்கள் காணப்பட்டதைப் போல கர்த்தர் உங்கள் தலைகளை மற்றவர்கள் நடுவில் உயர்த்த விரும்புகிறார். தாவீதுக்கு 1000 நாளை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்படுகிற ஒரு நாள் மேன்மையானது. ஆகியால் ஆட்டிடையனை கர்த்தர் உயர்த்தி அரசனாக்கினார். நாட்களில் தேவ பிரசன்னத்தையும் சபை கூடி வருதலையும் விரும்புகிறவர்களின் எண்ணிக்கை குறைவு. வாலிபர்களும் பெரியவர்களும் தங்கள் உயர்வுக்காக மாமிசத்தில் முயல்கிறார்களே தவிர கர்த்தரிடத்திலிருந்து வரும் உயர்வை பற்றிய எண்ணம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்கள் தேவ பிரசன்னத்தை தேடும்போது உயர்வுகள் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாளாய் இருப்பதில்லை, தலையாய் இருப்பார்கள் என்று வாக்கு கொடுத்தீரே. கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகள் தலைகள் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.